செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு அவர்களுக்கு. புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டு வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்பாளரின் பெயரை மாற்றி சொன்னதால் தொண்டர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் பாஜக சார்பில் செல்வம் என்பவர் போட்டியிடும் நிலையில் அவரது பெயரை கூறி வாக்கு கேட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு வேட்பாளர் தன்னுடைய பெயர் ராமு என குறிப்பிட்டதும் ராமுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றும் அவர் மாற்றி கூறியுள்ளார். செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து கொடுங்க. மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ராமு அவர்களுக்கு. புதுச்சேரியில் பரப்புரை மேற்கொண்டு வரும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வேட்பாளரின் பெயரை மாற்றி சொன்னதால் தொண்டர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் பாஜக சார்பில் செல்வம் என்பவர் போட்டியிடும் நிலையில் அவரது பெயரை கூறி வாக்கு கேட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிறகு வேட்பாளர் தன்னுடைய பெயர் ராமு என குறிப்பிட்டதும் ராமுக்கு ஓட்டு போட வேண்டும் என்றும் அவர் மாற்றி கூறியுள்ளார்.